ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊறுகாய் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த பாட்டிலில் மூடி வந்து டைட் ஆகவே மாட்டேங்குது பாருங்கள். எவ்வளவு தான் திருக்குனாலும் அது திருங்கிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறமா இது லேசாக சரிஞ்சுதுன்னா அப்படியே லீக் ஆகுது. இதை எப்படி சரி பண்ணலான்னா, நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து அந்த மூடியை மேலே வச்சு அந்த மூடியோட சைஸ்க்கு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை டப்பா மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அந்த மூடி வந்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கும். லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் தான் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ்னால இந்த பாட்டிலெல்லாம் அப்படியே நம்ம வாஷ் பண்ணி தனியாக ஒதுக்கி வச்சுருப்போம். அப்புறமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது தான் அதை எடுப்போம். அதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும். எவ்வளோ தான் கழுவி வச்சாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பாட்டிலை நல்லா கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 ஏலக்காவை அதுக்குள்ளாடி போட்டு வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் தான் வரும். வேறு எந்த பேட் ஸ்மெல்லுமே அதில் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து கேக்கு, பிஸ்கட்டு இதை மாதிரி நிறைய வாங்கும்போது அதுக்குள்ளாடி இந்த மாதிரி டப்பா இருக்கும். இதுக்குள்ளாடி வச்சுருப்பாங்க. நம்ம அதை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா இதை தூக்கி குப்பையில் வீசிடுவோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டில் முட்டை வைக்கிற ட்ரேயாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முட்டையை அடுக்கி வச்சுட்டு ஒரு சைடில் வச்சிட்டோன்னா அப்படியே முட்டை அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வந்து முட்டை ட்ரேயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பிஸ்கட் வாங்கி வைக்கும்போது சம்டைம்ஸ் காற்று ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த பிஸ்கட் வந்து ரொம்பவே கொவுந்து போயிடும். அப்படியே தூக்கி குப்பையில் வீசிடுவோம். அதை என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ரொம்பவே லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இல்லாட்டி பிஸ்கட் தீஞ்சு போயிடும். தோசைகள் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பிஸ்கட்டை அந்த தோசைக்கல் மேலே அடுக்கி வச்சிட்டோம்னா அந்த லைட் சூடுலேயே பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லாட்டி பிஸ்கட் சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் சுகர் வந்து போட்டு வச்சுருப்போம். சம்டைம்ஸ் அதோட மூடி வந்து லூஸாக இருந்துச்சுன்னா எறும்பு உள்ளாடி போகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு உள்ளாடி போட்டு வச்சுட்டு அப்புறமா மூடி வச்சிங்கன்னா அந்த கிராம்பு ஸ்மெல்லுக்கு எறும்பு வந்து வரவே வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்படி மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். அதோட ஒயர் எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சி நம்ம எடுக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, எல்லாத்தையும் சேர்த்து போடக்கூடாது. கிரைண்டரோட உள்ளதை தனியாகவும் மிக்சியோட உள்ளதை தனியாகவும் கையில் நிற்கிற மாதிரி நல்லா மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஹேர் கிளிப்பை போட்டு வச்சிங்கன்னா நமக்கு அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.